ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சதிவே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். காலையிலேயே எழுந்திரிச்சு வளமையாக கண்டி எல்லாம் கழுகுறதெல்லாம் வந்து கழுகி முடிச்சுட்டு, இப்போ நான் வந்து நம்ம ஓட்டுற பிக்கப் இருக்குது இல்லையா, அந்த பிக்கப் எடுத்துக்கிட்டு நேராக இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்திருக்கேன், வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன். அங்கே வந்து லைனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி வண்டியெல்லாம் நிறைய வண்டிகள் இருக்குது. அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு. அப்பாயின்மெண்ட் போட்டு மெசேஜ், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த மெசேஜை கேட்டில் காட்டிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வண்டி நிறைய வண்டிகள் இருக்குது. செக்யூரிட்டி வர்றாரு, அவர்கிட்ட வந்து சொல்லணும், இந்த மாதிரி மெசேஜ் இருக்குது சார், என்னை விடுங்க உள்ளாக்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆஷரா அப்படின்னா அதான் இந்த மெசேஜ் இருந்தால் நீங்கள் வந்து அவர் கேட்பார் சாக்கம்னாக்கா எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். 10 மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா மெசேஜை பார்த்துட்டு ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. இப்போ மணி 9:51. அதே என்ன 9:50 உங்களுக்கு வந்து அது என்ன உங்களுக்கு வந்து 10 மணிக்கு தானே அப்பாயின்மெண்ட்டு, அது என்ன நீங்கள் 9:51 போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இப்போ நீங்கள் 10 மணிக்கு உள்ள அப்பாயின்மெண்ட்டுக்கு 9:40 உள்ள என்ட்ரி ஆகிடலாம். ஏன்னா வண்டிகள்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதனால நீங்கள் கேட்டுக்கு போகும்போது, கேட்டுனாக்கா நமக்கு வண்டியுடைய எஸ்திமாராவைங்க பேங்க் கார்டையும் அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கும்போது அவங்க வந்து 2 ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட்டுக்காக வேண்டிதான் அந்த கேட்டு இருக்குது. அந்த கேட்டில் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இறங்கிடணும். 4 இண்டிகேட்டர் விடணும். அப்போ தான் வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஹெட்லைட் செக் பண்ணுவாங்க, டயர் செக் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணி முடித்து நம்ம நம்பருக்கு மெசேஜ் வந்துடும், வண்டி பாஸ் ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆமாம். லைனில் நிற்கிறேங்க, வண்டி நிறையா வண்டி நிற்கிது. பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள் வண்டி, எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். பக்கத்தில் உட்காந்து இருக்குதா? இப்படி தான் லைனில் நின்று போகணும். என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்படியே போகுது பொழப்பு. இப்போ மணி 9:56. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மொபைல் வந்து வீட்டுக்காக வேண்டி நான் வச்சுருக்கேன். வீட்டுக்குனாக்கா நம்ம ஓனர் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். ஆமாம், அவங்க லொக்கேஷன் இதுக்கெல்லாம் அனுப்புவாங்க, ஃபோன் இதுக்கெல்லாம் லோக்கல் கால் இதுக்கு பேசிக்கிறது கொள்ளுக்கிறது. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து என்னுடைய பர்சனலுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிறது, எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன், பேங்க் சம்மந்தப்பட்ட, கோது சம்மந்தப்பட்ட இந்த இதுகள் எல்லாமே வந்து நான் இந்த மொபைலில் வச்சுருக்கிறேன். அது வந்து வாட்ஸ்அப் இதுக்கு அந்த மாதிரி இதுக்கு அதில் வச்சுருக்கிறேன். எல்லாருமே ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு 2 மொபைல் வச்சுருப்பாங்க. பர்சனலுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும். இவரை பாருங்கள், இந்த இடத்துல வந்துக்கிட்டு இப்படி போகிறாரு. சரி போட்டும், நம்ம பிக்கப் மாதிரி தான் இருக்குது, அதனால் பிரச்சனை. ஃபஹஸ் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டாங்க. டொயோட்டா ஹைலக்ஸ் பிக்கப்பு, 4 சிலிண்ட்ரு. சரிங்களா? ஒயிட் கலர். இது இந்த வந்து வண்டியுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3000 கிலோங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் ரெசிப்ட்லேயே வந்து எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி என்ன கலரு, எத்தனை சிலிண்ட்ரு, வண்டி இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரு, எல்லாமே A to Z எல்லாமே அதில் வந்து வந்துடுது. அப்படியே அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? ஹைலக்ஸ் பிக்கப், இந்த பிக்கப்பு 3000 கிலோன்னு சொல்கிறாங்களேங்க. அப்போது இதுக்கப்புறம் போட்ட வண்டிகள்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா வெயிட்டான வண்டியாக தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இது எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சுங்க. முடிச்சுட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:37 ஆகுது. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சரி நம்ம ப்ரோ ரெஸ்டாரண்ட்டில் போய், அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன் அவருக்கு. அவர் சொன்னார், ப்ரோ இப்போ வந்து இட்லியெல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ, பொங்கலும் முடிஞ்சிச்சு, தோசை இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல, சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டியை நேராக அங்கே விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் நமக்கு பக்கத்தில் வரப்போகுது. சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பசிக்குது. ஆமாம், எப்பயுமே நம்ம கடை சாப்பாடு சாப்பிட்றதில்ல, என்றைக்காவது ஒரு நாள் கடை சாப்பாடு சாப்பிடுவோம். அது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு முடிவு எடுத்து நேராக அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டியை விட்றா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுருவேன். அதுவும் வந்துருச்சு. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் கைஸ்.
சரி சரி, நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இட்லி கேட்டேன், இட்லி இல்லை. தோசை இருக்குன்னு சொன்னாப்புல. பொங்கல் இருக்கான்னு கேட்டால் பொங்கல் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்திக்கார ப்ரோ சொன்னார். சரி, அப்போ வந்து சட்னி, சாம்பார், சாம்பார் இங்கே இருக்குது, சட்னி இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சரியா? டைம் இல்லை. மணி 12:41 ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் எப்பயுமே 12 மணிக்கு மேலே தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேனாக்கா, மாமூராவுக்கு வந்திருக்கிறேங்க. மாமூராவில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஜாமானை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம சங்கர் மச்சானுக்கு வந்து ஃபோன் அடித்து பேசிவிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் எனைஸ் மச்சானுக்கு வந்து போய் பார்க்கணும். எங்கே நமக்கு எல்லாமே இந்த பக்கத்தில் தான் வேலை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரையும் போய் பார்க்க முடியாமல் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, போயிட்டு காலைல போய் சாப்பிட்டேன் நான் அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில். அங்கே பொங்கல் முடிஞ்சு சொன்னாங்க. ஆனால் பொங்கல் இருந்துச்சு, நெய் ஊற்றி சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க பொங்கல். வேறு 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 லெவலு அப்படின்னு சொல்கிற மாதிரியா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பொங்கல் நல்லா இருந்துச்சு. ஒரு கல் தோசை சாப்பிட்டேன், ஒரு டீ, மொத்தம் 6 ரியாலு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன் வீட்டுக்கு. வர்ற வழியில் தம்பி நின்றான், தம்பியை பார்த்து பேசிவிட்டு அப்படியே வந்தேன். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ விசா வந்து அவன் வந்து ஃப்ரீ விசாவில் தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு வீட்டில் டிரைவர் கேட்டிருந்தாங்க. அதில் கேட்டிருந்தது அது ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு போல. சரி, ஓகே இருக்கட்டும்ண்ணா, நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஒரு இடத்துல இருக்கிறேன், சலூனில் வேலை பார்க்குறேன். அதை முடிச்சுட்டு வேணால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான். சரிடா தம்பி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கதை, உலக கதை, இங்கே உள்ள கதை, அங்கே உள்ள கதை, அப்படி இப்படிமா பேசிக்கிட்டு இருந்துட்டு அதோட நானும் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வீடியோவுக்கு தம்ப்லைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு தம்ப்லைன்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மொபைலை கீழே வைக்கிறேன், ஃபோன் வருது. இந்த மாதிரி செய்து எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறேன். சரி, ஓகே. மாமூராவில் போய் ஒரு வீட்டில் போயிட்டு ஜாமான் இருக்கணும். அந்த வீட்டை பேரை சொன்னாங்க. தெரியுமான்னு கேட்டாங்க. ஓ, இது எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னேன். எங்கே இருக்குது? மாமூராவில் இருக்குது. ஓகே, ரைட் அப்படின்னு சொல்லி ஜாமானை கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வந்து நேராக வீட்டுக்கு போகிறேங்க. மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. கடைசியாக பார்த்தா முதலாளி கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா, பெரிய கபோர்டுங்க. அந்த கபோர்டை 4 பேர் இழுத்து கொண்டு வந்தால் இழுக்க முடியல. கடைசியில் என்னுடைய ஐடியாவில் வந்து கீழே வந்து கார்பெட்டை போட்டு அந்த கபோர்டை இழுத்துட்டு வந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு. படுக்க வச்சு கொண்டு வந்தோம். ஆனால் நிமித்துனாக்கா உள்ளே மேலே சீலிங் போட்டிருக்கிறதுனால சைஸு பத்தலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோர்மேனுக்கு கையில் வந்து நஞ்சிருச்சு, பிளட்டு வேறு வந்துருச்சு. சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க, நான் கார்பெண்டரை கூப்பிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முதலாளி. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிடுவேன். செய்யதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சவுண்டு வந்துச்சு. யார்ரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ்மேட். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த காசை கையில் கொடுத்தாங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரியால் இருக்குது. சரிங்களா? 5000 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? 1,12,500 ரூபா. 3 வண்டிக்கு டாப் அப் பண்ணணும். என்ன டாப் அப்னாக்கா பெட்ரோலுக்கு வந்து டாப் அப் பண்ணணும். அதை தான் இப்போ நான் வந்து பண்ணுறதுக்கு உக்கூதுக்கு வந்திருக்கிறேன். சரியா? இப்போ இந்த இதை போயிட்டு டாப் அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். அங்கேயும் வேலை இருக்குது. என்ன பண்ணுறது? ஒக்கூத்தில் போய் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தால் ஒரு வீட்டுக்கு ஜாமான் இருக்குது, இதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டு இப்போ அந்த வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ திருப்பி போகிறேன். இன்னொரு லொக்கேஷன் இருக்குதான், அந்த லொக்கேஷனில் போய் ஜாமான் நம்ம கொடுக்கணுமாம்மா. சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன ஜாமான் கொடுக்க வேண்டியது இருக்குது. சாக்லேட்டுன்னு சொன்னாங்க, பார்ப்போம். நான் நேராக அல்வாப்பில் இருந்து அடித்து புட்டிச்சிட்டு வந்தேங்க. வந்துட்டு அதோட வீட்டில் இருந்து ஒரு லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த லொக்கேஷனை பார்த்து இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறேன்னாக்கா அல்சாத்துக்கு போகிறேன். அங்கே வந்து ஒரு இந்த இருக்குது பாருங்கள், இந்த சாக்லேட் இருக்கா,
இந்த சாக்லேட்டு இது வந்து கவர் அந்து போயிருச்சாமா, அந்த கவர் வந்து மாற்றுறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். சாக்லேட்டை வீட்டில் இறக்கி கொடுத்துட்டு மறுபடிக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. எங்கேனாக்கா வக்குறோம். அந்த கேப்பில் வந்து ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ நமக்கு ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பிவிட்டாங்க வக்கரால. ஐயோ என்ன சுற்று பாருங்கள், ரோடு க்ளோஸு. இன்னும் அப்டேட் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நமக்கு வந்து சுற்று ரோட்டுருச்சுங்க. அது ஒரு என்னென்னா வில்லாவில் இருக்காங்க போல். இந்த லொக்கேஷனில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நானும் சுற்றுறேன். என்னடா இது, இங்கிட்டு ரைட் எடுக்க சொல்லுது, ரைட் எடுத்து பார்த்தாக்கா ரைட்டை காணோம். அங்கிட்டு போய் அங்கிட்டு பார்க்க இது பண்ண சொன்னாக்கா அங்கிட்டையும் காணோம். என்னடா இது, இங்கிட்டா போகிறது. நானும் சுற்றிட்டாங்க. கடைசியில் ஒரு என்ன சொல்கிறது, ரோடே இல்லாமல் சும்மா ஒரு நார்மலாக ஒரு இது இருந்துச்சு. அதுக்குள்ள வண்டியை விட்டு இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேன். பார்ப்போம். இதில் வந்து வீடு நம்பரு போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டு நம்பர் எங்கே, ஏதாவது ஒரு குத்து மதிப்பில் போக வேண்டியது. ஆனால் பார்த்தீங்களா, ரைட்டில் இந்த ரைட் சைடில் தான் இருக்குது போல் வீடு. நான் எங்கிட்டு போய் நான் என்னன்னு நான் பார்ப்பேன். ஐயோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குதுங்க. பார்ப்போம், இதுக்கெல்லாம் ஏதாவது வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். இதுக்குள்ள தான் காட்டுது, இதுக்குள்ள தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுது. பார்ப்போம். வக்கராவுக்கு போயிட்டு வந்தேங்க. வந்துட்டு அதோட சாப்பிட்டேன். பசி, சரியான பசி. ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, மதியம் சாப்பாடு வந்துருந்துச்சு. பருப்பு குழம்பு, ஒரு மீன் பொரிச்சு, அதில் வந்து என்னென்னா சோறு எப்பயும் போல தான் வேகாமல் வந்துருந்துச்சு அரிசி. அதோட என்ன செஞ்சேன், சரி ஓகே கொஞ்சமாக போட்டு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி அந்த மீனை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு மேலே என்னால் இழுக்க முடியல சாப்பாடை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அது என்னன்னாக்கா, கரெக்டாக 7 மணி ஆனோன்னே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வண்டியை வேகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தேன், வீட்டில் வந்து மஜ்ஜி வந்துருந்துச்சு. அதை தான் வச்சு சாப்பிட்டேங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, சாப்பாடு வீட்டில் இருந்து வந்து உங்களுக்கு சாப்பாடு செட் ஆகலை அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த சாப்பாடை ரீமேக் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? வேணான்லாம் சொல்லாதீங்க, ரீமேக் பண்ணி சாப்பிட்ருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லைன்னு வைங்களேன், நம்ம வயிறு தான் காய். அதனால் வந்து நான் வந்து எத்தனை மணிக்கு வந்தேன், மதியம் 2 மணி ஆயிடுச்சு. என்னால் வந்து ரீமேக் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து இருக்கிறத வச்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். சரி ஓகே, நைட்டுக்கு வந்து மஞ்சள் பூஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ராமண்ணா, அப்புறம் முகமது பாய் இவங்களாம் வந்தாங்க. பார்த்து பேசி இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியில் போகிறேன். ஒரு சுலைமானிக்கு ஒரு வடையும் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பஸ்ஸு, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறேன். அட அன்பாக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க, சாயா குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடித்தேன். குடிச்சிட்டு அந்த வடையும் தின்றுட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இனி போய் படுத்து தூங்க வேண்டியதை, காலையில் எந்திரிக்கணும். அப்புறம் நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஐடியா கேட்குறீங்க. நாங்கள் அதுக்கு வந்து சொன்னால் நீங்கள் நக்கலாகவும் கிண்டலாகவும் பதில் சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. இல்லை ப்ரோ, அந்த மாதிரி வந்து நான் நக்கலாவோ கிண்டலாவோ நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன். என்னுடைய பேச்சுக்கள் வேணால் அப்படி இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு தப்பான முறையில் வந்து இது பண்ணியிருக்குது. அதுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பேச்சு அப்படி தான் இருக்கு. நக்கல் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனால் ஹவுஸ் டிரைவராக இருக்கிறேன். எனக்கு எங்கெங்கே போக சொல்கிறாங்க, என்னென்ன பண்ண சொல்கிறாங்க, எங்கே போய் என்ன வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அதைத்தான் நான் வந்து கொண்டு வந்து காட்ட முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி மேற்கொண்டு, அதாவது போகாத இடத்துக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு அங்கே போய் ஃபுல்லாக அதை மட்டும் ஒரு விலாகை போட்டுருவோம். சரியா? அந்த காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் போடுற அந்த ஃபுல் வீடியோவை தவிர்த்துட்டு அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமோ இல்லை 8 நிமிஷமோ வர்றது மாதிரியாக
நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுறேன். இப்போ இதில வந்து என்ன பிரச்சனைனாக்கா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பசங்களுக்கு வண்டி ஓட்டுனேன். அப்ப அவங்க வந்து விஐபி ஏரியா, விவிஐபி ஏரியா இதுகளுக்கெல்லாம் போனாங்க. அப்போதைக்கு நம்ம சேனல் அந்த அளவுக்கு டெவலப் இல்ல. அதனால வந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வரல. போவேன் 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் வெயிட்டிங்ல கிடப்பேன். எனக்கு அப்பயெல்லாம் தோணவே இல்ல. ஆனா, இப்போ ஏன் தோணுச்சு? இப்ப ஏன் நீங்க வீடியோ போடுறீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னாக்கா, எந்த இடத்துல டீ கடைக்கு, எந்த இடத்துல டாய்லெட் இருக்கு, எந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நமக்கு ஏத்தா மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, இந்த மாரி இதுகள நம்ம எடுத்து நம்ம வீடியோவா நம்ம போட்டோம்னாக்கா, நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் வந்து ஆரம்பிச்சது. அது நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்ல. என்னதான் நீங்க வந்து நமக்கு வந்து கமெண்ட்ல ரிப்ளை குடுத்தாலும், என்னதான் இந்த மாரி இது பண்ணாலுமே வந்து அது எனக்கு வந்து புடிச்சிருக்குது. அத நான் வந்து லைக் பண்றேன். அத வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, அத ஒரு உரிமையோட நீங்க சொல்றீங்க. ஒரு உரிமையோட டைப் பண்ணி அந்த அந்த டைமிங் இருக்கு பாருங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தாலும், எனக்குன்னு ஒரு டயத்த ஒதுக்கி, அதுல கொஞ்சம் நீங்க கமாண்ட பண்ணி, அந்த வீடியோவையும் ஃபுல்லா பார்த்து, அது உண்மையிலேயே வந்து சூப்பருங்க. ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முதல்ல. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பு நமக்கு எப்பயுமே வேணும். கண்டிப்பா இப்ப நான் சொன்னது மாதிரியா, ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போயிட்டேனாக்கா, அத அப்படியே ஃபுல் விளாகா போட்டுறேன். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் பார்க்கிறத விட, உங்களுக்கு அந்த வீடியோவ வந்து ஃபுல்லா நம்ம போட்டோம்னாக்கா, உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஃபரண்டான வீடியோ பார்த்தோம்ப்பா செயல் வியூல இருந்து அப்படின்ற மாரியா இருக்கு. ஆ என்ன பண்றது? இங்க பாருங்க கைய பாருங்க. ஊர்ல இருந்து வந்துட்டு, என்னுடைய கைய பாருங்களேன் எப்படி இருக்கு? அப்படியே காய்ச்சு போயிருக்கா? என்ன பண்ண சொல்றீங்க? ஃபுல்லா வேல தான் வந்து, இந்த இடத்துல காய்ச்சிருக்குது, இந்த இடத்துல காய்ச்சிருச்சு, இந்த இடத்துல காய்ச்சிருச்சு. அப்படியே இந்த கையிலயும் பாருங்க. காய்ச்சி போயிருக்கா? இந்தா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நான் வண்டி கழுவும்போது, துணி எப்படி புழியிறது, அது லெதர் கிளாத்து தானே, அது அப்படியே வந்து கை காய்ச்சிருச்சு. என்ன பண்றது? எல்லாத்தையும் சந்திச்சு, சமாளிச்சு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அவ்வளோதான் என்னால வந்து அ இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது. ரொம்ப உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வேலை பயங்கரமான வேலை. வண்டிக்கு இது ஆர்சி ரினிவல் பண்ண போனது, வச்சது, வாங்குனது, வந்தது இது எல்லாமே வந்து நெறையா இருந்துச்சு. சரி, இன்னொரு விளாக்ல சந்திப்போம் நாளைக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கோவப்படாதீங்க. விதவிதமான வீடியோக்கெல்லாம் வரும். ஷார்ட்ஸ்லாம் நெறையா வரும். இப்போ ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய். குட் நைட்.